சிலை அமைப்பு கோவிலுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அரசியல் வழிகாட்டியாக நான் எப்போதுமே பெருமையோடு சொல்லக்கூடிய பேசித்தவர் அந்த பெருமாளுடைய நம்மளோடு அவரோடு இணைந்து நம்ம அம்பேத்கருடைய சிலையை திறக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு அளிப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றிலிருந்து துவங்கி 3 நாட்களுக்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சிகள், அதில் ஒரு நிகழ்ச்சியாக சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக அந்த அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்திருக்க மக்கள் பணியை ஆற்ற அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது சொன்னால் நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்குமா தெரியும், நல்ல மழை பெய்து இருந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இங்கு சிலையை திறந்து வைத்திருக்கிறோம். என்ன தருகின்றது, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதே சரி 2024 நம்முடைய தலைவர் அந்த கூட்டணி அமைச்சாங்க, இந்தியா கூட்டணி அமைச்சாங்க. ஒன்றிய பாஜக அரசு மிருகபலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு, அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அதற்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த மதசார்பற்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் 39 தொகுதியை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஜெயிக்க வச்சாங்க. அதனாலதான் இப்ப மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இயங்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாற்றாம வச்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் மாற்றிருப்பாங்க. அதற்கு தடை போட்டவர் நம்முடைய தலைவர், நம்முடைய தமிழ்நாடு. அதை நீங்க சிறப்பு வச்சுக்கணும். எனவே இந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது தேர்தல் கூட்டணி கிடையாது, ஒரு கொள்கை கூட்டணி. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயம் நம்முடைய தலைவர் தலைமையான அரசு, திராவிட அரசு 4 ஆண்டுகள் முடிந்து இன்னும் ஒரு 8-9 மாதங்கள்ல வர இருக்க தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கழக தலைவர் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினை ஜெயிக்க வேண்டும். நிச்சயம் வெல்லும். அவருடைய முதல் பகுதியாக இந்த கண்டனக்கூட்ட தொகுதியில் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுங்கள், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எடுத்த இந்த சிலை அமைப்பு குழுவிற்கும் அந்த திருமாவளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.